அஸ்லாம் மலிக்கு வாரகபத்தில் ஆயிபா வாரகத்து பிரியாணி சாப்பிட்டேன். இனி அடுத்தது ஹலோ. அஸ்லாம் மலிக்கு வாரகபத்தில் ஆயிபா வாரகத்து அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம். முபாரக் முபாரக். ஐயோ நான் முபாரக் இல்லை முமேனியா, நீங்கள் ஆளு மாற்றி போட்டுட்டீங்க. ஐயோ அது இல்லை, ஈது முபாரக். ஓ ஈது முபாரக் ஈது முபாரக். பாத்திரம் எடுத்துட்டு வரட்டா? பாத்திரமா எதுக்குடி? அப்ப பக்ரீத் இன்னைக்கு பிரியாணி இல்லையா? எங்கள் வீட்டில் பக்ரீத்துக்கு நாங்கள் பிரியாணி வைக்க மாட்டோம், சாம்பாரும் சோறும் தான் இருக்குது. சாம்பார் சோறா? நீங்க பக்ரீத் இன்னைக்கு சாம்பார் சோறு தான் சாப்பிடுவீங்களா? எங்கள் வீட்டில் பக்ரீத்துக்கு சாம்பாரும் சோறும் மட்டும்தான் வைப்போம், பக்ரீத்துக்கு மறுநாள் தான் பிரியாணி ஆகுவோம். ஓ அப்படியா? அப்ப நான் பாத்திரத்தை நாளைக்கு கொண்டு வந்துடுறேன், சரியா? ஐயோ இன்னைக்கு சாயந்தரம் நாங்கள் ஊருக்கு போயிடுவோமே. அப்ப பிரியாணி தர முடியாதுல? ஆமாம் ஆமாம், ஆனால் எப்படின்னாலும் அடுத்த வருஷம் உனக்காண்டி நான் பிரியாணி வச்சு தந்துடுறேன். ஆ ஓகே. இதை தான் போன வருஷமும் அந்த அக்கா சொன்னாங்க. சரி அந்த அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு பார்ப்போமா? ம். ஹலோ. அஸ்லாம் மலிக்கு வாரகபத்தில் ஆயிபா வாரகத்து என்னப்பா ஹிந்தியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? ஆ ஹிந்தி இல்லை, அரபி தான். நான் உங்களுக்கு விஷ் பண்ணேன். அதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா? பக்ரீதி தானே, பிரியாணி கொடுங்க. அதாவதுப்பா என்கிட்ட கிட்ட இருக்கா? முஸ்லீம் ஃப்ரெண்ட்கிட்ட கழுப்பா, நான் இந்து இல்லை. ஆ நீங்கள் முஸ்லீம் இல்லையா? தாடியெல்லாம் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் உனக்கு தாடியாக தெரியுதா? துண்டெடுத்து உடைச்சோம்னா உடனே போயிடும். தாடி வச்சா எல்லாருமே முஸ்லீம் ஆயிடுவாங்களா? தாடியும் இல்லை பிரியாணியும் இல்லை. எங்கேயாவது போய் சுற்றிட்டு வருவோம், பிரியாணி கிடைச்சாலும் கிடைக்கும்.